இன்றைய தியானத்திற்குள்ளாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு உன் நீதிக்கு தக்க கூலி. தலைப்புக்கான வேத வசனம், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பிரயாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6:7. 1790 லூயிஸ் பிரான்ஸ் தேசத்தை ஆண்டார். அவர் மனைவியின் பெயர் மேரி அன்டோனிட்டோ. அந்நாளில் தேசமெங்கும் பஞ்சம் நிலவியது. அதுதான் பிரான்ஸ் தேசத்தில் ஒரு புரட்சியை ஏற்பட காரணமாய் இருந்தது. ராணி மேரி ஒரு ஆடம்பர நங்கையாய் இருந்தவள். மிகவும் பகட்டான ஆடையை தான் உடுத்துவாள். ஒரு முறை உபயோகித்த உடுப்பை பின்பு உபயோகிக்கவே மாட்டாள். ராஜ தர்பாவில் சாப்பிடும் ஆகாரமும் மிகவும் உயர்ந்ததாகவே இருக்கும். ஒரு நாள் கூட ஆகாரத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று நினைப்பாள். இந்த ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் தொழிலாளர்களின் கடின உழைப்பில்தான் வருகிறது என்ற எண்ணமே ராணிக்கு இல்லை. ஏழ்மை என்றால் என்ன என்பதே அவளுக்கு தெரியாது. பஞ்சம் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஏராளமான தொழிலாளர்கள் அரண்மனை முற்றத்தில் ஒவ்வொரு நாளும் முற்றுகையிட்டு கொண்டிருந்தார்கள். தொழிலாளர்கள் இட்ட கூக்குரல் ராஜாவின் காதிலோ ராணியின் காதிலோ படவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், ராஜா ராணி வசிக்கும் உள்ளறைக்குள் வெளியே இருந்து வருகிற சத்தம் உள்ளே கேட்காதபடி அந்த அரண்மனை கட்டப்பட்டிருந்தது. அநேக நாட்கள் சென்ற பின்பு கூக்குரல் அதிகமாகவே ஏன் இந்த சத்தம் என்று ராணி விசாரித்தாள். அதற்கு பஞ்சம் அதிகமாக விட்டது, சாப்பிட ரொட்டி கூட இல்லை என்றார்கள். அவர்கள் ரொட்டி கேட்டதும் கேக் கொடுக்கலாமே என்று ராணி பொறுப்பே இல்லாமல் பதில் சொன்னாள். அவர்களை விசாரித்து அந்த பஞ்சம் தீரும் வரை எளியோருக்கு நடவடிக்கை எடுக்காமல் ராஜாவிடம் அதை தெரிவித்து அதற்கு தீர்வு காணவில்லை. அதனால் 1793 அந்த தொழிலாளர் கூட்டம் ராணியை கைது செய்து நடு தெருவில் நகரத்தின் முக்கிய வீதியில் தூக்கிட்டு கொள்ளையிட்டார்கள். பாவம் பின்தொடரும். எது பாவம்? ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். வசனம் யாக்கோபு 4:17. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஆனால் பிசாசானவன் அப்படி அல்ல. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளிகள் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். 1 பேதுரு 5:8. அதனால்தான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாவனாயிருக்கிறான். ஆதி முதல் அவன் பாவம் செய்கிறவனாயிருக்கிறான். நன்மைகள் செய்வதே மேன்மையானது. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். வசனம் ஆதியாகமம் 4:7. நன்மைகள் செய்வதனால் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நன்மை செய்தே சோர்ந்து போகாதிருங்கள். வசனம் 2 தெசலோனிக்கர் 3:1. ஜெபம் செய்வோமா? நாங்கள் குறிப்பறிந்து தேவையுள்ளவர்க்கு செய்ய வேண்டிய உதவை செய்ய அன்பு உள்ளம் தாரும். ஆமேன்.